கிக் அப்ஸ் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஒரு 1.5 லிட்டர் ஊற்றினீங்கன்னா ஒரு மணி நேரம் ரன் பண்ணிக்கலாங்க. அதாவது 20-30 டியூப்லைட் கூட போட்டுக்கலாம், ஒரு 10-15 ஃபேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், 24 ஹவர்ஸ் கூட ரன் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் ஸ்டார்டிங் மாடல் வந்து ஒரு 30 கிலோ வருதுன்னா இது கிட்டத்தட்ட பாருங்க, இது ஒரு 70-80 கிலோ வரும். எங்க வேணாலும் நீங்க இழுத்துட்டு போய்க்கலாம், முன்ன பண்ண நவுத்துக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஃபுல்லி பெட்ரோல்ல ஓடுறதுங்க. ஸ்டார்டிங் மாடல். இந்த மாடல் எல்லாத்துக்குமே உங்களுக்கு 6 மந்த் வாரண்டி கொடுத்துருக்கும். அதாவது இந்த மாடலுக்கு உங்களுக்கு வீல் ஆப்ஷன் வந்துடும். ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா ஹோட்டல், சின்ன சின்ன மண்டபம்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா இந்த ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பவரே இல்லாத ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏரியாவில் இருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா என்னதுன்னு பாக்குறீங்களா, என்ன இழுத்துட்டு போற வண்டி மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேட்டருங்க. பவர் ஜென்ரேட்டர்னா பவர், அதாவது பவர் இல்லாத இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பவர் இருக்கிற இடத்துல பவர் ஷட் டவுன் ஆகுது அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ஓரத்தில் நம்ம வந்து ஒரு கடை வச்சு ஜூஸ் கடை வச்சிருக்காங்க, ஒரு ஹோட்டல் கடை நடத்துறாங்க, அல்லது பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஃபேன்லாம் யூஸ் பண்ணுறோம், அதிகமான லைட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்துலையும் சரிங்க. கடை வச்சிருக்காங்க, கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் இல்லாத நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை பவரே இல்லாத ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏரியாவில் இருக்காங்க அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பவர் தேவைப்படுற இடத்துக்கு எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஜென்ரேட்டர் தாங்க இது. இதோடைய அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் மாடலு. நம்மகிட்ட 3500 வாட்ஸ் 3.5 கிலோவாட் இருக்கு, 5.5 கிலோவாட் இருக்கு, 7.5 கிலோவாட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக் மாடல் இப்ப நம்ம பாக்குறது ஸ்டார்டிங் மாடல் 3500 வாட்ஸ் வரக்கூடியது. இது ஃபுல்லி பெட்ரோல்ல ஓடுறதுங்க. பெட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா 15 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொண்டது. இதுல வந்து ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஜின்ல வந்து ஆயில் இல்லாம கொடுத்துருப்போம். நார்மலா ஒரு 3/4 லிட்டர் 1 லிட்டர் வந்து ஆயில் ஃபில் பண்ணிட்டா போதுமானதுங்க, இன்ஜின் ஆயில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னால நீங்க ஆன் ஆஃப் பண்ணாவே போதும். பேட்டரி பேக்கப்போட வந்துடுறதுங்க. வோல்டேஜ் மீட்டர் வந்துடும், டபுள் அவுட்புட் வரக்கூடியது. இதுல 2 வீல் ஆப்ஷன் வந்துடும். எங்க வேணாலும் நீங்க இழுத்துட்டு போய்க்கலாம், முன்ன பண்ண நவுத்துக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். தூக்குறது ரொம்ப சிரமம் இல்லைங்களா, வெயிட்டா இருக்கும் இல்லைங்களா, அதனால கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோ வரக்கூடியது. அதனால வீல் ஆப்ஷன் வந்துடும். எல்லா மாடலுக்கும் வீல் வரனால எங்க வேணாலும் இழுத்துட்டு போய்க்கலாம். இதுல பாருங்க உங்களுக்கு சோக்கர் வந்துருச்சு. சரி, இந்த மாடல பாருங்க சோக் ஆப்ஷன் வந்துடும். இதுல பெட்ரோல் இறங்குறது ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், பெட்ரோல் இறக்கலாம், வேணா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆப்ஷன் இருந்தாலுமே ஒரு சில இடத்துல பேட்டரி டவுன் ஆயிடுது, அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது நம்ம கிக் பண்ணணும்னா கிக் ஆப்ஷன் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 லிட்டர் பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி. இதில் என்ன ஒரு விஷயம்னா மினிமம் ஒரு 5 லிட்டராவது ஒரு பெட்ரோலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டா போதுமானதுங்க. அதாவது ஜென்ரேட்டர் பொறுத்தவரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் ஊற்றினீங்கன்னா ஒரு மணி நேரம் ரன் பண்ணிக்கலாங்க. இதோட அவுட்புட் 3000 வாட்ஸுக்குள்ள. இப்போ நம்ம ஒரு மிக்சி யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் நார்மல் வீட்டோட மிக்சினா ஒரு 250 வாட்ஸுங்க. இதே நம்ம ஃப்ரூட் ஜூஸ் கடலாம் வச்சிருப்பாங்களே, அது ஒரு 500 வாட்ஸ் 600 வாட்ஸ் இருக்குதுன்னா ஒரு 3-4 மிக்சி கூட ரன் பண்ணிக்கலாம். அல்லது 3000 வாட்ஸுக்குள்ள, ஏன்னா நம்ம ஃபேனே வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் 120 வாட்ஸ் வரும். டியூப்லைட் பார்த்தீங்கன்னா இப்போ வர டியூப்லைட்லாம் ஒரு 20 வாட்ஸ் 12 வாட்ஸ் 10 வாட்ஸாக வரக்கூடியதுங்க. அதாவது 20-30 டியூப்லைட் கூட போட்டுக்கலாம், ஒரு 10-15 ஃபேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா ஹோட்டல், சின்ன சின்ன மண்டபம்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம்னா ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ரிசார்ட் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஹோட்டல்லாம் இருக்கும். திடீர்னு ஏதாவது நம்ம மழை மரம் சாஞ்சி 2 நாள் 3 நாள் கூட கரண்ட் இல்லாமல் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல இந்த பவர் ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 ஹவர்ஸ் கூட ரன் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்கும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மோட்டர் பம்ப் எல்லாமே ஹெவியாக கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3500 வாட்ஸ் வரக்கூடியதுங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 கொடுக்குறது எம்ஆர்பிங்க. நம்ம பெஸ்ட் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா 39,000 பண்ணி கொடுத்துடலாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் மாடல். இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இது 5500 வாட்ஸ் வரக்கூடியது. இதோட வெயிட் ஸ்டார்டிங் மாடல் வந்து ஒரு 30 கிலோ வருதுன்னா இது கிட்டத்தட்ட பாருங்க, இது ஒரு 70-80 கிலோ வரும். அதாவது இந்த மாடலுக்கு உங்களுக்கு வீல் ஆப்ஷன் வந்துடும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வீல் கொடுத்துரும், நீங்க வேணா வீல் போட்டுக்கலாம், இல்லை பர்மனண்டா வைக்கலாம், இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொண்டது. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொண்டதுங்க. இதுலயும் சேம் டபுள் அவுட்புட், வோல்டேஜ் மீட்டர், ஆன் ஆஃப் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டையும் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுறதுனா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு சேம் ஆயில் ஊற்றுற, உங்களுக்கு ஆயில் ஃபில் பண்ணுற இடம் எல்லாமே உங்களுக்கு சேம் இன்ஜின் பம்பு வந்துடக்கூடியதுங்க. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 கிலோவாட்டுங்க. 5.5 கிலோவாட் வந்து பார்த்தீங்கன்னா 69,000 கொடுத்தது. பெஸ்ட் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 59,000 பண்ணி கொடுத்துட்றோம். இதுக்கு அடுத்த மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7.5 கிலோவாட்டுங்க, 7500 வாட்ஸ் வரக்கூடியது. அந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 79 ரூபாய் கொடுத்தது. பெஸ்ட் ப்ரைஸ் 69,000 பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாடல் எல்லாத்துக்குமே உங்களுக்கு 6 மந்த் வாரண்டி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஜென்ரேட்டர்லாம் யார் சேல் பண்ணா, இப்போ ஸ்வாட் அசோசியேட்ஸ்ங்கிற கம்பெனி தான். ஸ்வாட் அசோசியேட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சேலம் ஈரோட்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. 2 இடத்துக்கு டெமோ பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். வர முடியாதீங்க, நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பி கொடுத்துடலாம். இது சம்பந்தமா டீட்டெயில் வேணுங்க அப்படிங்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப்ல
பவர் ஜென்ரேட்டர்னு போட்டு விடுங்க. இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட கொடுங்க. உங்களுக்கு டீட்டெயில் மாடல் போட்டோ வீடியோட உங்களுக்கு அனுப்பி கொடுத்துறோம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, டவுட் இருக்கு அப்படின்னா நீ தாராளமா ஃபோன் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், சன் வாட்டர் ஹீட்டர் பண்ணி கொடுத்துருக்கோம் 20-22 வருஷமா. கார் வாஷர் யூரோ 5 நேம்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 6,500 1 லட்சம் ரூபாய்க்கும். வேக்கம் கிளீனர் பாத்தீங்கன்னா 3,500 30,000 பண்ணி கொடுத்துருக்கோம். ஜென்ரேட்டர் இருக்குங்க. அதே சமயம் ஏர் கம்ப்ரஷர் இருக்கு, வெல்டிங் மிஷின் இருக்கு. இது இல்லாம பவர் டூல்ஸ்ல A to Z நம்மகிட்ட இருக்குங்க. இது சம்பந்தமா வேற ஏதாவது டீட்டெயில் வேணும், இப்போ நம்ம ஏர் கம்ப்ரஷர்லயே கிரீஸ் கன் யூஸ் பண்ற மாதிரி நம்ம மாடல் கொடுத்துருக்கோம். பெட்ரோல் வாஷர் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. நீங்க வேணுங்கிறீங்க ஃபோன் பண்ணி நீங்க டீட்டெயில் கேட்டுக்கலாம்.